தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிச்சிருவாங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு கட்சியாக மாறி மாறி போயிட்டு இருக்கிற உன்னுடைய சொந்த வாழ்க்கை தேவைக்காக அப்ப யார் பிச்சை எடுக்கிறார்கள், யார் பிழைப்புக்காக வாழ்கிறார்கள்? தன்மானத்தோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களை வந்து நீ பிச்சை எடுக்கிறார்கள் சொன்னோன்னா உனக்கு என்ன தடித்தனம் வேணும்? கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ அப்படின்னு நான் சொல்றேன். கொழுப்புன்னு சொல்லணும். இன்னைக்கு குஷ்புவாக எனக்கு தெரியவில்லை, ஒட்டுமொத்தமாக குஷ்புவின் கொழுப்பு தான் இந்த பேச்சில் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கிறியா கேட்கலையா? இதுதான் கேள்வி. உனக்கு இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பெண்களை நிர்வாணமாக அழைத்து கொண்டு சென்றது அங்க இருக்கக்கூடிய பாஜக பைரேன் சிங்கினுடைய அதுக்கு ஆதரவு ஓட்டு. அதை வந்து கண்டும் காணாமல் இருக்கும்போது இந்த பெண் இவர் வந்து மகளிர் உரிமை ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினர். இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடி வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருக்காங்க. முழுக்க முழுக்க பாஜக கட்சி என்பது எப்படிப்பட்ட கண்ணோட்டம் கொண்டது, பெண்களை குறித்து எந்த கண்ணோட்டம் கொண்டது அப்படிங்கிறத தான் இவருடைய நிலைப்பாடு காட்டுகிறது. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை பிச்சை. ஒரு மேல இருக்கக்கூடிய மேட்டுக்குடியின் திமிரில் இருந்தால் இந்த வார்த்தைகள் வருகிறது. இந்த விளக்கத்திலிருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அரசியல் கத்துக்கிட்டது வந்து என்னோட குருவான கலைஞர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரோ அதன் வழிதான் நான் வந்து நடக்கிறேன். அதுல இருந்து நான் என்னைக்கு கத்துக்கிட்டதை மறக்க மாட்டேன். இன்னைக்கு அதை விட்டு விலகி நான் நடக்கல அப்படிங்கிறது. கலைஞர் என்ற ஒரு உன்னத தலைவனை இழுத்து விடுவதன் மூலமாக இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு மடைமாற்றம். நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டா, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாலை தட்டி விடுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்கிறீர்கள். சேரி பிஹேவியர், சேரி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ட்விட்டர்ல எதிராக பயன்படுத்தினீங்க. அப்புறம் பிரெஞ்சு மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டு நான் சொன்னேன், நீ என்ன பிரெஞ்சுக்காரனுக்கா படம் நடிச்ச? பிரான்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்கிற நிர்மலா சீதாராமன் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அப்போ இவ்வளவு உயரிய ஒரு பதவியை தன்னுடைய பிறப்பின் காரணமாகவே அவ்வளவு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. மக்களாட்சிங்கிற தத்துவத்தையே உடைச்சிட்டு கிராஸ் ரூட்ல போயிருக்காங்க. கிராஸ் ரூட்ல உள்ளிட்ட சமீபத்தில் பாஜகவினர் எல்லாரும் வைக்கிற ஒரே ஒரு கிளைம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ஒரு போதை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவங்களும் சமீபத்தில் தொடர்ந்து அதையே தான் சொல்லிக்கிட்டே வராங்க. குஜராத் மாநிலத்தில் கடந்த 3 மாதங்களில் 3135 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்க நடக்குது? குஜராத்தில் நடக்குது. யாருடைய குஜராத்? மோடியுடைய குஜராத். மோடி பல வருடங்களாக ஆண்ட, இன்று பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற குஜராத். நமக்கெல்லாம் பாடம் எடுக்கிற குஜராத் மாநிலம். ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட தோழர் சுமன் கவி இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் பிஜேபியை சேர்ந்த இந்திய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் நடிகை குஷ்பு அவர்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அதாவது திமுக அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு பிச்சையாக போட்டுட்டா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ஒரு கூட்டத்தில் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த கருத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதுதான் வந்து பெரியாருடைய இது ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திராவிடர் கழகம், பார்ப்பனர்களாதார் இயக்கத்தை திராவிடர் கழகமாக மாற்றுறாரு. ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் சுய நிர்ணயம், சுயமரியாதை வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமைப்பினுடைய புள்ளியே அதுதான். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை பெண்களுக்கு அவர்கள் சுய வலுவோடு தங்களுடைய விருப்பங்களை, சிறிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த அடிப்படையில் ஒரு பொருளாதார இண்டிவிஜுவாலிட்டி இண்டிபெண்டன்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமான அருமையான திட்டம். இந்த திட்டம் பெரிய அளவில் பாஜக மற்றும் இதர எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய கலக்கத்தையும், அசைக்க முடியாத அளவிற்கு திமுகவுக்கு ஒரு வலுவையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் அதை வந்து விமர்சிக்கிற போது இந்த குஷ்பு என்கிற நடிகை, அவர் முன்னாள் நடிகை, ஆனால் அவங்க வந்து பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, பிச்சை, இது வந்து பாரதிய ஜனதா கட்சி என்பது எப்படி பெண்களை பார்க்கிறது, ஒரு வடநாட்டு பெண்மணி தமிழ் பெண்களை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை எல்லாம் இந்த வார்த்தை பிரதிபலிக்கிறது. நாம் இது அப்படியே தான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த குஷ்பு தமிழ்நாட்டிற்கு எதற்காக வந்தார்? அவருடைய பிழைப்பை தேடி. அவர் இன்னைக்கு வந்து ஒரு லக்ஸுரியஸ் வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாருன்னா அவருடைய காரிலிருந்து, அவருடைய வீட்டிலிருந்து அந்த எல்லா பொருட்களும், ஏன் அவர் லிப்ஸ்டிக் முதற்கொண்டு இந்த தமிழ் மக்களின் உழைப்பில் அவர்கள் கொடுத்த காசில் நீங்க ஆடுனீங்க, பாடுனீங்க,
உங்களுக்கு எங்களுடைய பணம், எங்களுடைய மகளிர் பணம், எங்களுடைய மக்களின் பணம் வந்துதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நடிகையாக மட்டும் இல்லை, கட்சிக்கு கட்சி தாவி போனீர்கள். உங்களுடைய ஏதாவது கொள்கை அடிப்படையில், எனக்கு இந்த கொள்கை அடிப்படையில் இந்த கட்சியில் முரண்பாடு அப்படின்னு போனீங்களா? கிடையாது. உங்களுடைய சுய லாபத்துக்காக, உங்களுடைய சொந்த பிழைப்பிற்காக. காங்கிரஸ்ல இருந்தபோது எந்த மோடி விமர்சித்தாரோ அதே மோடி இன்னைக்கு வந்து ஆமா, அவர் மாறுவதற்கு முந்தைய 2 நாட்களுக்கு முன்னாடி கூட கடுமையான விமர்சனத்தை மோடி மீது வைக்கிறார். நீங்க இப்படி ஊழல் அரசை நடத்துகிறீர்கள், மக்களை வதைக்கிறீர்கள்னு பேசிட்டு அடுத்த நாள் போய் மோடிஜி சிறப்பு அப்படின்னு பேசுறார். ஸோ அந்த அளவிற்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக, ஒரு நடிகையாகவே, அதாவது திரையில் நடித்தது மட்டுமில்லை, இந்த களத்திலும் நடித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள், அரசியலிலும் நடித்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க நடிகையாக இருப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுடைய வாழ்க்கை குறித்து ஏளனமாக பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, அதை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்ல, இந்த விஷயத்தை நான் மறுபடியும் அழுத்தி பேசுகிறேன். இது தமிழ் பெண்களை, தமிழர் அல்லாத ஒரு பெண் அவமானப்படுத்தி இருக்கிறார், அப்படித்தான் நான் உணரணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க எதற்காக வந்தீர்கள்? உங்களுடைய பிழைப்புக்காக வந்தீர்கள். எங்களுடைய காசில் நீங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டு எங்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இந்த அரசு இந்த பணத்தை என்னவாக கொடுக்கிறது? இலவசம்னு கொடுக்கல, இதை மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்வது ஏன் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு வந்தாலும் அதை அழைக்கலாம். ஆனால் உரிமை தொகைன்னு ஏன் சொல்கிறார்கள் என்றால், மகளிர் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும்ங்கிறது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும்ங்கிற நோக்கம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாரு, பொதுவா ஒன்றிய அரசு தீட்டுகிற திட்டங்களுக்கு 80% ஒன்றிய அரசு காசு கொடுக்கணும், 20% மாநில அரசு காசு கொடுக்கும், இதுதான் நடைமுறை. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, 20% தான் ஒன்றிய அரசு காசு கொடுக்கும். அதுக்கும் அந்த திட்டத்துக்கு பேரெல்லாம் சமஸ்கிருதத்துல அவங்களே வச்சுக்கிடுவாங்க. மோடி திட்டம் என்றுதான் போர்ட்ரேட் பண்ணணும், நான் கொடுத்தேன் அப்படின்னு தான் மோடியே சொல்லணும். அப்படின்னு சொல்லித்தான் அந்த பணம், நான் 20% தருகிறேன்னா என் லேபிள் ஒட்டப்படும்னா தான் தருவேன், எல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிற நிபந்தனையோடு தான் ஒன்றிய அரசின் திட்டங்கள் வருகிறது. அப்போ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது அப்படின்னு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானது. இப்படி மாநில அரசை சுரண்டுவது மட்டும் இல்லாம, மாநில அரசின் திட்டங்களுக்கு தங்களுடைய திட்டங்களாக பெயர் வைத்து ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த வேலையும் இந்த தமிழ்நாட்டு அரசு செய்வதில்லை. சோ பணம் எங்கிருந்து வந்தாலும் சரி, மக்கள் என்னவாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, இது எங்கேயோ மோடி கொடுக்கிறார் அல்லது ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது. கலைஞர் டிவின்னு சொன்னாலுமே மக்களுக்கு ஓடி ஓடி வாங்குவதற்கு காரணம் என் பணம், என்னோட, நாங்க வரியா கட்டுறதை தான் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற உணர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. நீங்க வடநாட்டுல போய் மோடி சிலிண்டர் கொடுத்தாருன்னு போட்டோ போட்டு கொடுத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துக்காரனோ பீகார்காரனோ ஐயா சாமி அப்படின்னு கும்பிட்டு வாங்கிடுவான். யாரு கொடுத்தாருன்னா மோடி கொடுத்தாரு அப்படின்பா. தமிழ்நாட்டில் எந்த நபருக்கும் இது மோடி கொடுத்தது அப்படிங்கிற உணர்ச்சி எல்லாம் கிடையாது. இது ஏன் பணம், நீ எங்கூட ஒரு ப்ராசஸ் பண்ணி அங்க சுத்தி இங்க சுத்தி அதுல ஒரு பகுதியைத்தான் தருகிற அப்படிங்கிற உணர்ச்சி சாதாரணப்பட்ட ஒரு குடிமகனுக்கும் தமிழ்நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலும் தமிழ்நாடு அரசு இதை இலவசம் என்று சொல்லுவதில்லை, இது உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சு வெளியிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த அரசை அவமதிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு பெண்களை அவமதித்திருக்கிறார் இந்த குஷ்பு. இதற்கு தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டும் அப்படின்னு. இப்போ அவங்களோட கிளைம் என்னவா இருக்குன்னா, இந்த திட்டம் ஒரு தேர்தலை மையப்படுத்தி அப்படிதான் வழங்குறாங்க. ஸோ ஒரு தேர்தலுக்கு இதை கொடுத்துட்டீங்கன்னா தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறாங்களே, அப்படி ஒரு விளக்கம். அது நீங்க தேர்தல் மையப்படுத்தி வைக்கிறது இதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல நீ பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கிறியா கேட்கலையா, இதுதான் கேள்வி. உனக்கு இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. மகளிராக இருந்து கொண்டு மகளிர் நலனில் ஒரு தொகை சேர்க்கிறது, மக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படின்னு சொன்னா அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அது என்னவா வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் 2வது பட்சம். அதை பிச்சைன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் போட்ட எங்களுடைய காசில் வாழ்ந்து கொண்டு, நான் தான் சொல்றேன், உன்னுடைய லிப்ஸ்டிக்கில் இருந்து, உன்னுடைய காரில் இருக்கிற பெட்ரோலில் இருந்து, உன் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார விளக்கிலிருந்து எல்லாத்துக்கும் காசு எங்களுடைய காசு.
நீ படத்தில் நடிச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியாக மாறி மாறி போய்கிட்டு இருக்கிற உன்னுடைய சொந்த வாழ்க்கை தேவைக்காக. அப்ப யார் பிச்சை எடுக்கிறார்கள், யார் பிழைப்புக்காக வாழ்கிறார்கள்? தன்மானத்தோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களை வந்து நீ பிச்சை எடுக்கிறார்கள்னு சொன்னோன்னா உனக்கு என்ன தடித்தனம் வேணும்? நான் தான் சொல்றேன், அந்த காலத்துல பாட்டு பாடினாங்க, கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ அப்படின்னு. நான் சொல்றேன் கொழுப்புன்னு சொல்லணும். உன்னுடைய கொழுப்பு இன்னைக்கு குஷ்புவாக எனக்கு தெரியவில்லை, ஒட்டுமொத்தமாக குஷ்புவின் கொழுப்பு தான் இந்த பேச்சில் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு சரியான பாடம் புகட்டியாக வேண்டும். இதுல வந்து இப்போ நேற்றைக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து நான் சொன்னது வந்து அரசு வந்து இந்த மாதிரி போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாயிருச்சு, இதெல்லாம் கட்டுப்படுத்தினா பெண்கள் வந்து அவங்களே உழைத்து அந்த காசுல அவங்க வந்து கௌரவமா வாழ்ந்துருவாங்களே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல, ஒரு பெண்ணாக நீங்க உணர்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்காகத்தான் நான் வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன், பெண் உரிமைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் அந்த இதுல பேசியிருக்கிறேன். பெண்களுக்கு வந்து நான் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறேன். பெண்ணுக்கு நீ சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருந்தால் உண்மையிலேயே இந்த உதவித்தொகை வழங்குவது நல்ல விஷயம். உண்மையிலேயே நீங்கள் வந்து கூடுதலாக தொகை வழங்கணும், இதெல்லாம் பேசியிருக்கணும். அதை விட்டு நீங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, சரிங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒன்றிய அரசால் இந்த பெண்களுக்கு ஏதாவது லாபம் உண்டா? உங்களுடைய பாஜக அரசு நாங்கள் இந்த பெண்களுக்காக இதை செய்திருக்கிறோம், பெண்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு அடையாளத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு மாறாக மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருந்துச்சு, பெண்களை நிர்வாணமாக அழைத்து கொண்டு சென்றது அங்க இருக்கக்கூடிய பாஜக பைரேன் சிங்கினுடைய அதுக்கு ஆதரவோடு அதுக்குலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து கண்டும் காணாமல் இருக்கும்போது இந்த பெண், இவர் வந்து மகளிர் உரிமை ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினர், இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடி வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவிற்கு பெண்கள் வருத்தப்படும் போது வீராங்கனைகள் கூட்டமாக வந்து நின்று குரல் கொடுத்தார்கள், எங்களுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல் நடக்கிறது, பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற நபர் எங்களை வந்து வதைக்கிறார், சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் நெருக்கப்படுகிறோம்னு சொல்லும்போது அதற்கு எதிராக நம்ம என்னையா பேசியிருக்குதா? இப்போ நீங்க மகளிர் ஆணையத்தின் தலைவி தானே, பெண்களுக்காகத்தானே நாங்க வாழ்க்கை நடத்துறேன்னு பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் இல்லை, முழுக்க பாஜக கட்சி என்பது எப்படிப்பட்ட கண்ணோட்டம் கொண்டது, பெண்களை குறித்து எந்த கண்ணோட்டம் கொண்டது அப்படிங்கிறது தான் இவருடைய நிலைப்பாடு காட்டுகிறது. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை பிச்சை, இப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ஒரு 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 பிராமணிக்கல் ஒரு மேலாண்மை, ஒரு மேல இருக்கக்கூடிய மேட்டுக்குடியின் திமிரில் இருந்தால் இந்த வார்த்தைகள் வருகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அந்த விளக்கத்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அரசியல் கத்துக்கிட்டது வந்து என்னோட குருவான கலைஞர்கிட்ட, அவர் என்ன சொல்றாரோ அதன் வழிதான் நான் வந்து நடக்கிறேன், அதுல இருந்து நான் என்னைக்கு கத்துக்கிட்டதை மறக்க மாட்டேன், என்னைக்கு அதை விட்டு விலகி நான் நடக்கல அப்படிங்கிறாங்களே. அதாவது ஒரு 4-5 நிமிடங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பேசுது, ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் விளக்கம் சொல்ல வர்றீங்கன்னா அந்த 4 நிமிஷத்துக்குள்ள கூட முரண்பாடு இல்லாமல் பேச தெரியணும். திக்கி தமிழ் பேசுறீங்க, நீங்க தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு அறிவுரை சொல்றீங்க, அந்த இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. இங்க வந்து போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது அப்படின்னு பேசுவதும், கலைஞர் குறித்து உங்களுடைய வார்த்தைகளும் வந்து சேர்க்கிறது. கலைஞர் என்னென்னலாம் பேசியிருக்காரு, கலைஞர் ஒரு வார்த்தையும் அளந்து அதனுடைய எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து பேசியவர். ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் வந்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் பிச்சை எடுப்போர் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி யாசகம் பெறுவோர் அப்படின்னு சொல்லணும். அந்த பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லுவதே தப்பு அப்படின்னு வார்த்தையை மாற்றினார். அப்புறம் அனாதைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஆதரவற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்றாரு. இது எல்லாம் அவர் செய்த மாற்றங்கள். இலவசம் அப்படிங்கிறது கட்டணமில்லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இதெல்லாம் அவர் வந்து ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு ஒரு அரசாணை வருதுன்னா இதுல இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு மக்களுக்கு போதிப்பவராக, வெறுமனே சினிமா காலத்தில் வசனம் எழுதியவராக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தில் வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்படணும், வார்த்தைகள் கூட சுயமரியாதையை சீண்டாத வண்ணம் இருக்கணும். திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையை அவர் அங்கீகரித்தார். திருநம்பி திருநங்கைங்கிற வார்த்தை எங்களுக்கு கொடுங்கள்னு திருநங்கைகள் சொன்ன போது, ஏன்னா வெளியில வந்து அரவாணிகள்ங்கிற பேர் இருக்குது, சில பேர்கள்லாம் இருக்குது, எங்களுக்கு அவமரியாதையாக இருக்குதுன்னு சொன்னப்போ அந்த வார்த்தையை அங்கீகரித்து அதை நடைமுறைப்படுத்தியவர். இன்னைக்கு வரலும் அந்த பெருமை வந்து கலைஞருக்கு தான். எல்லாருக்கும் பொதுவாகவே தெரிஞ்ச அந்த விதவைங்கிறதுக்கு கைம்பெண்.
இப்படியெல்லாம் பெண்கள் குறித்தும் மூன்றாம் பாலினத்தவர் குறித்தும் சமூகத்திலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட நபர்கள் குறித்தும் மேம்பட்ட வார்த்தைகள் மூலமாக அரசியலில் மட்டுமல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைத்தவர், அதை நிகழ்த்தி காட்டியவர். வெறுமனே பேரை மாற்றினாச்சுன்னா போதாது, அவர்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வழங்குவது, மூன்றாம் பாலினத்தவருக்கு பெண்களுக்கு உரிமை தேவை கொடுப்பது, இது எல்லாத்தையும் ப்ராசஸா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரிடமிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வாரீங்க? நீங்க உண்மையிலேயே கலைஞர் அவர்களிடம்தான் பாடம் கற்றுக்கொண்டிருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களிடமிருந்து வந்திருக்குமா? சரிங்களா? அப்போ இது நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னா, பாஜகவில் போய் இருந்து ஒரு சங்கியாக மாறிவிட்டு ஒரு பிழைப்புவாதியாக நடந்து கொண்டு கலைஞர் என்ற ஒரு உன்னத தலைவனை இழுத்து விடுவதன் மூலமாக இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு மடைமாற்றும், அப்படியே நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன், நான் அவர்கிட்ட இருந்து நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாலை தட்டி விடுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அப்படி எந்த இடத்திலேயும் இழிவுபடுத்த வேண்டும் என்றோ இழிவாக பேச வேண்டும் என்றோ அவர் சொல்லியதும் கிடையாது. அவர் எந்த இடத்துலயுமே அவர் நடந்து கொண்டது கிடையாது. அப்ப என்ன படிச்சுக்கிட்டீங்க? சோ இப்படி சொன்ன நீங்க இந்த 4 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை அவமானமாக பேசுவது, இதெல்லாம் டிஎம்கேயோட டிஎன்ஏவில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. டிஎம்கேவோட டிஎன்ஏங்கிற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா பரம்பரை புத்தி. இதை இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா ஒரு சாதி புத்திங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதி இந்துக்கள் அல்லது மேட்டுக்குடியினர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதனாலதான் டிஎன்ஏவிலே உங்களுக்கு இந்த இது இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. முதல்ல கலைஞர் அப்படி பேசியதில்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் என்னவாக வருகிறது? சேரி பிஹேவியர், சேரி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ட்விட்டர்ல எதிராக பயன்படுத்தினீங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு மொழி மொழிபெயர்ப்பு, அப்புறம் பிரெஞ்சு மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டு நான் சொன்னேன், நீ என்ன பிரெஞ்சுக்காரனுக்கா படம் நடிச்ச அல்லது பிரெஞ்சுக்காரன் ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? பிரான்ஸ்லயா வாழ்ந்துகிட்டு இருக்கிற? அப்ப யாரை கிறுக்கன் என்று நினைக்கிறாய்? அப்போ இதையெல்லாம் தெரியாதவர்கள் மக்கள் இல்லை. கலைஞர் யார் என்று தெரியும், பிரெஞ்சு மொழி என்ன, பிரான்ஸ் கூட எப்படிப்பட்ட தேசம்னு எங்களுக்கு தெரியும். நீ சொன்ன சேரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர்கள், எங்களுடைய பிறவியிலேயே இப்படிப்பட்ட ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு நீ சொல்றன்னா அதற்கு என்ன பொருள் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அதனால வார்த்தைகளை ஒவ்வொன்றும் அளந்து பேசணும். இந்த அம்மா பேசியது எல்லாமே முரண்பட்டது. அதான் முதல்ல சொல்றது இல்லையா, அவர் சேரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா இருக்கட்டும், இல்ல இப்ப உங்க டிஎன்ஏல இருக்கு அப்படின்ற மாதிரி பயன்படுத்தும் போது இவங்களும் அந்த ஒரு மேட்டிமைத்தனம். அதேதான், அதாவது தன்னை ஒரு, அதாவது பாஜக என்பது ஒரு பார்ப்பன பனியா கட்சி, நாம் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறோம். அந்த பார்ப்பன பனியா மேட்டுக்குடி மனோநிலையிலிருந்து தான் இந்த அம்மா வருது. இவர் வெறுமனே இவர் இந்துவாக மாறிவிட்டார் அல்லது பாஜகவில் இணைந்து விட்டார் அப்படி இல்லை. சுத்த சங்கியாக, வர்க்க நிலையில் உயர்ந்தவராக, தன்னை ஒரு பார்ப்பனராக கற்பனை செய்து கொண்டு வாழ்பவராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா வார்த்தைகள் அப்படித்தான் வருகிறது. அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் சேரி பிஹேவியர்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டு அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் போது நான் இதை தெரியாம செஞ்சிட்டோம்னு சொல்லியோ அல்லது நீங்கள் தவறுதலாக புரிந்து கொண்டீர்கள், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பொலைட்டாலாம் சொல்றல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த குஷ்பு பின்வாங்க மாட்டா, நான் இப்படித்தான் இருப்பேன்னு அடம்பிடிக்கிற ஒரு அடாவடித்தனமான பேச்சு தோனியை வச்சிருக்கிறார். அவர் பேசுறது திக்கி திக்கி இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் திமிர், எல்லையற்ற திமிர் வெளிப்படுகிறது. நாங்க இது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, குஷ்பு என்பவர் யார் அப்படிங்கிறத, பாஜக என்பது எப்படிப்பட்ட கட்சி, அது வெகு மக்களின் உணர்வை எப்படி நசுக்குகிறது. இப்போ பிரிஜ்பூஷன் சரண் சிங் செய்த அட்டூழியத்தையோ அல்லது மணிப்பூர்ல நடந்த கொடுமைகளையோ சாதாரணப்பட்ட எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அது புரியாது அவங்களுக்கு. அவர்கள் வாங்குற உரிமையை தொகையை இழிவுபடுத்தி பேசும்போதுதான் இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு பாஜக என்பது எப்படிப்பட்ட கட்சி. அது குஷ்புவின் வார்த்தைகளில் இருக்கிறது, குஷ்புவின் உடல் மொழியில் இருக்கிறது, அவர் அப்பப்போ எழுதுகிற ட்விட், அவர் போடுகிற ட்விட்டில் இருக்கிறது. இதை மக்கள் புரிவதற்கு ஒரு வாய்ப்பை குஷ்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாஜகவின் முகத்திரையை கிழிக்கிற வேலையை குஷ்பு தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்.
எதிர்கூடத்துக்கு சேர்த்து அவங்களே பிரச்சாரம் பண்ணிடுறாங்க. ஆமா, இது கணக்குக்கு வந்து இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொண்டிருப்பது என்பது பிரபல்யமாக, இன்னும் பிரபல்யமாக, அதாவது ஒன்றிய அளவில், அதாவது இந்தியா கூட்டணிக்கு பெரிய அளவில் வலு சேர்க்கிற ஒரு பிரச்சாரமாக போய் சேர்ந்திருக்கிறது. அப்படிதான் நாம பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா இந்த காரணத்துக்காகவே இவருடைய பேச்சுக்களையோ இவருடைய டோன் ஆஃப் ஸ்பீச் அதையோ நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இதற்கான தக்க எதிர்வினையை குஷ்பு சந்தித்தே தீர வேண்டும். இப்போ குஷ்புல தொடங்கி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் பாஜகவில் இருக்கிற இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவர்கள் வந்து ஒரு திட்டங்கள் குறித்தோ இல்லை வெகு மக்களோட உரையாடுற போதோ இப்படி வந்து ஒரு கடுமையா நடந்துக்கிறது, அந்த தனம் இருக்குல்ல, அது வந்து இவங்கள்ட்ட வந்து அதை இவ்வளவு எதிர்ப்பு வருங்கிறதெல்லாம் அவங்க தெரியாம பண்றாங்களா, இல்லை எதனால இவங்கள்ட்ட மட்டும் இப்படி? இல்லை, நான் வந்து வலதுசாரி. சமீபத்துல கூட அம்மையார் கஸ்தூரி அவர்கள் வந்து நான் வலதுசாரி, ஆனால் என்னை வந்து நீங்க பாஜகன்னு சொன்னாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிரிச்சிட்டு பதில் சொல்றாங்க. இந்த வலதுசாரி தன்மை என்பது என்ன? வலதுசாரி என்பது ஆளும் வர்க்கமாக ஆட்சி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு வெகு மக்களை நசுக்குவதாக, இதுதான் வலதுசாரித்தனம். இடதுசாரித்தனம்னா 99% ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சாதாரண அடித்தட்டு மக்களுக்குமான அவர்களுடைய எழுச்சிக்குமான அவருடைய சகவாழ்வுக்குமான தத்துவம் தான் இடதுசாரி தத்துவம். அப்போ இவர்கள் வலதுசாரிகளாக இந்த சமூக இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து தங்களை வலதுசாரிகள் அடையாளப்படுத்திக்கிறது இருக்கு இல்லையா, அது இயல்பிலேயே இந்த மேல் நிலையில் இருந்துதான் கீழே வருகிறது. இப்ப நாமெல்லாம் எப்படி இயங்குகிறோம்னா கீழ்நிலை மக்களுக்கான கீழிலிருந்து மேல, அந்த எழுச்சி என்பது கீழிருந்து மேலே போகணும். மக்கள் கிளர்ந்து எழ வேண்டும், இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராட வேண்டும், இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தன்னுடைய சுயமானத்தை சுயமரியாதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்காக பேசிட்டு இருக்கிறோம். அவங்க உங்களுக்கு சுயமரியாதையெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வாங்குவது பிச்சை அப்படின்னு நம்மை அசிங்கப்படுத்துவர்களாக. இப்ப நான் அதான் சொல்றேன், அந்த டிஎன்ஏங்கிற வார்த்தையை சொல்லட்டாலும் கூட அவர்களுடைய அந்த வர்க்க நிலையிலிருந்து, அந்த ஆளும் வர்க்க திமிரில் இருந்து அது வருகிறது. ஆள்பவர்கள் எல்லாம் அந்த திமிரோடு இருக்கிறார்கள் நான் சொல்லல, ஆளும் வர்க்கத்துக்காக நாங்கள் ஆள வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா வலதுசாரிகள், அவர்களுடைய உணர்வு அப்படி இருக்குது. இடதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர்கள், ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. இன்னொன்று, நீங்க சொன்னீங்க இந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவர் என்றைக்காவது இந்த மக்களாட்சினா என்னங்க, வாட் இட் மீன்ஸ்? மக்களாட்சி என்றால் மக்களால், மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அந்த அம்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அப்போ இவ்வளவு உயரிய ஒரு பதவியை தான் பிறந்த ஒரு பிறப்பின் காரணமாக, தன்னுடைய அறிவு ஆற்றலின் காரணமாலாம் இல்லை, அதை விட அறிவாற்றல் நிறைந்த எவ்வளவு பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்லாம் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. இல்லை என்றால் இந்த நாடு இவ்வளவு சீரழிந்து பொருளாதாரத்தில் கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தன்னுடைய பிறப்பின் காரணமாகவே அவ்வளவு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. மக்களாட்சிங்கிற தத்துவத்தையே உடைச்சிட்டு கிராஸ் ரூட்ல போயிருக்காங்க. கிராஸ் ரூட்ல ஆமா, அந்த ரூட்ல போனதுனாலதான் இந்த நீங்க திருச்சிராப்பள்ளியில ஒரு டீ கடையில வந்து நின்றுட்டு அந்த அம்மா வந்து தன்னுடைய பேச்சை சாதாரணமா வந்து நின்று பேசட்டும், அல்லது ஒரு காய்கறி வாங்கிட்டு, நான்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது இல்லை, அதனால நீங்க வாங்குற இதை பத்தி எனக்கு அக்கறை இல்லைன்னு ஒரு அம்மாட்ட சாதாரணமா சொல்லட்டும், அந்த அம்மா என்ன மொழியில் பதில் சொல்லும் என்பது புரியும். அப்ப ஆள்கிற இடத்தில் பதில் பேச மாட்டார்கள் அப்படிங்கிற திராவட்டில் திமிரில் பேசுவதுங்கிறது அந்த வர்க்கத்துக்கு, அந்த வருணத்துக்கு, அந்த அரசியலுக்கே உரியது, அந்த வலதுசாரி அரசியலுக்கே உரியது. அதனாலதான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும், பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் நிர்மலா சீதாராமன் மாதிரியே பேசுகிறார். நான் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு குழந்தை காலில் கூட விழுந்து நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்க இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, அண்ணாமலை பேசுறது என்ன, பிஜேபியில யாராவது பொலைட்டா பவ்யமா தன்னோட ஒரு தப்பான வார்த்தையை பேசிட்டா தப்பான அப்போ தப்பான வார்த்தைகள் பேசுவதுங்கிற இந்த சமூகத்துல ஏதோ ஒரு வகையில நாமளும் ஒரு கட்டமைப்புல இருக்கிறோம். வார்த்தைகள் நம்மளிடமிருந்து தவறுதலாக வருவது
அது இயல்பானதுதான். ஆனா அதுக்காக மன்னிப்பு கேட்பதுங்கிறது ஒரு மனித பண்பு. அப்படிப்பட்ட அடிப்படை மனித பண்பை அற்றவர்களாகத்தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமா, அவரே சொன்னதுதான் இது. அண்ணாமலை வந்து ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டான் சார் அப்படின்னு அவரே தான் சொன்னாரு. இப்ப அப்போ இவங்க சொல்றதுக்கு அதுக்கும் அப்ப 1000 வார்த்தைகளை ஒரு வாரத்துக்கு 30 பிரஸ் மீட் கூட்டி வார்த்தைகளை விதைத்து கொண்டே இருக்கிற நீங்கள் தவறுதலாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தப்பா பேசுனோம்னா மன்னிப்பு கேட்பது பெரிய மனிதத்தனம் அப்படின்னு தான் கமலஹாசனே சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஆமா, அவருக்கே மன்னிப்பு இந்த அர்த்தம் புரிந்ததனால தான் இப்போது இருக்கிறார். அப்போ இதையெல்லாம் நாம புரிஞ்சு பார்க்கணும். அப்போ இது அவர் இருக்கிற இடம். நான் யாருக்குனே சொல்லியிருக்கிறேன், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு உண்டு. அதுல சிவபெருமான் உண்டு உண்மையானவர் என்றோ கடவுள் இருக்கிறார் என்று நம்புறது இல்ல, பாம்பு பேசுங்கிறதை நம்ம நம்புறது இல்லை. ஆனா அந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியமானது. அதிகாரத்தின் உச்சத்தில் அந்த இடத்தில் இருந்துகிட்டு பேசுவது, கருடா சவிக்கமா அப்படின்னு கருடன்ட்ட நேரடியா தனியா போய் மோதிப்பாரு. மக்கள்கிட்ட நீ நேரடியா பேசிப்பாரு. நீ அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிற தெருவுக்கு வா, மக்கள் உனக்கு தக்க பாடத்தை எடுப்பார்கள். அப்ப இவங்களுக்கும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அதான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. குஷ்புவின் கொழுப்பு அடக்கப்படும். இப்போ குஷ்பு உள்ளிட்ட சமீபத்துல பாஜகவினர் எல்லாரும் வைக்கிற ஒரே ஒரு கிளைம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவங்களும் சமீபத்துல தொடர்ந்து அதையே தான் சொல்லிக்கிட்டே வராங்க. இதை நாம என்னவா பார்க்கணும் அப்படின்னா, இது முதல்ல ஒரு விஷயம் டேட்டா வைஸ் நான் ஒரு தகவலை சொல்லிடுறேன். அதாவது சமீபத்துல கூட குஜராத் மாநிலத்தில் கடந்த 3 மாதங்களில் 3135 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 3 மாசத்துல பறிமுதல் செய்யப்பட்டதே 3135 கோடி ரூபாய்க்கான பொருள். அப்படின்னா எவ்வளவு ஒரு துறைமுகத்தில் பிடிக்கிறாங்கிறது ஒரு ஓரத்துல பிடிக்கிறது. அந்த துறைமுகம் யாருக்குள்ளது? முத்ரா துறைமுகம் அதானியினுடைய கையில் இருக்கிறது. அது என்னாச்சு? அப்போ ஒரு 3 மாசத்துல, சரிங்களா, சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி போர்பந்தர்ல 480 கோடி ரூபாய் போதைப் பொருள் சிக்கி இருக்குது. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு உலகம் முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவாங்க, போதையை தடுக்கணும். காந்தி போதைக்கு எதிரானவர், நம்ம கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா 480 கோடி ரூபாய் போதைப் பொருளை காந்தி பிறந்த போர்பந்தர்ல அவர் பிறந்த இடத்துலயே வச்சு பிடிச்சிருக்காங்கன்னா, இந்த குஜராத்துங்கிற மாநிலம் நாட்டுக்கு கேவலம். இந்த குஜராத்துங்கிற மாநிலம் நாட்டுக்கு அசிங்கப்படுத்துகிறது, நாட்டுக்கு போதையை விதைக்கிறது. அதெல்லாம் தாண்டி காந்திங்கிற மகாத்மாவையே அசிங்கப்படுத்தி இருக்கிறது. செய்த தனிநபர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒரு தேச தந்தையை இழிவுபடுத்துகிற செயலை இந்த போதைப் பொருள் ஆசாமிகள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்க நடக்குது? குஜராத்தில் நடக்குது. யாருடைய குஜராத்? மோடியுடைய குஜராத், அதானியுடைய குஜராத். மோடி பல வருடங்களாக ஆண்ட, இன்று பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற குஜராத். சரிங்களா? இன்னொரு தகவல் சொல்றேன், பாடம் எடுக்கிற குஜராத் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம திராவிட மாடல்ங்கிறோம், அதுக்கு முன்னகிட்டயே உயர்த்தி பேசி கொண்டிருந்த ஒரு அல்வா கொடுக்கிற மாடல், ஒரு வடை சுடுகிற மாடல் குஜராத் மாடல். அந்த குஜராத் மாடல்ல இந்த முந்த்ரா துறைமுகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்றேன். 2022 பிப்ரவரி 13 குஜராத் பகுதியில், கடல் பகுதியில் 2000 கோடி மதிப்பிலான 800 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 2021 செப்டம்பர் 13 ரூபாய் 21,000 கோடி 2988 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 2022 ஏப்ரல் 21 காண்ட்லா துறைமுகம் 1300 கோடியில் 260 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 2022 ஏப்ரல் 29 பிபவாவ் துறைமுகத்துல 450 கோடியில் 90 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 2022 மே 26 முந்த்ரா துறைமுகம் 500 கோடி மதிப்பிலான 56 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 2022 ஜூலை 13 முந்த்ரா துறைமுகத்துல 376.5 கோடி 75.3 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இப்போ இதுல முந்த்ரா துறைமுகம் ரொம்ப முக்கியமான இடம்.
கடல் பகுதி அப்படின்னா துறைமுகத்தோட சேர்ந்தது தான். அவன் ஒட்டுமொத்தமா இதுக்குள்ள அதானியின் கையில் இருக்கிற முந்த்ரா துறைமுகமும் கடல் பகுதியும் குஜராத்தும் முக்கியமான ஹப்பா இருக்குது. இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இதையெல்லாம் ஒரு பக்கமா நடத்துக்கிட்டோன்னு ஒரு சேமமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் செய்து கொண்டு இங்கோடி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் கொடுமை. என்ன அண்ணாமலை தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, நம்ம நாடெல்லாம் இப்படி ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா போட்டு கண்டிப்பா தெரியல. அதாவது இத இப்படித்தான் புரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு முன்னாடியாவது திமுக மேல ஒரு கோபம் இருந்துச்சு, தமிழ்நாட்டை வீழ்த்தணும், அதுக்கு தடையா திமுக இருக்குது அப்படின்னா அந்த கட்சியினர் மேல் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பரவி இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த போதையின் கூடாரமாக பிஜேபி இருக்கிறது, அதுவும் குறிப்பா குஜராத் இருக்கிறது. அங்கிருந்து வந்துகிட்டு திக்கி திக்கி தமிழ் பேசுகிற நீங்கள் தமிழ் மக்கள் போதை ஆசாமிகள், இங்கே போதை பெருகி விட்டது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. எந்த வகையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு டேட்டா இல்லவே இல்லை. அப்போ தமிழ் மக்கள் இது ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கட்சியோட பிரச்சனை, அப்படி கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடுங்கிற நாட்டை குறிவைத்து தமிழ்நாட்டு மக்கள் மேல் குறிவைத்து நடத்தப்படுகிற பாஜக என்கிற ஒன்றிய கட்சியினால் நடத்தப்படுகிற தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நம்மை அசிங்கப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்திய பாஜகவோட குற்றச்சாட்டு எல்லாம் ஒரு திமுகங்கிறத தாண்டி தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு குறிவிக்குது, மக்கள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீண்ட நேரம் எங்களுக்கு அனைத்து கேள்விக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு நன்றி.